வணக்கம் நண்பர்களே. இரவு அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த அமைதிக்குள் சில நேரங்களில் யாராலும் விளக்க முடியாத சம்பவங்கள் மறைந்திருக்கும். இன்று நான் சொல்லப்போகும் கதை பல ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் உலாவும் மர்ம கதைகளை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. இது உண்மையா அல்லது ஒரு வதந்தியா? முடிவு செய்வது உங்கள் விருப்பம். விளக்குகளை அணைக்காதீர்கள். கதவை ஒரு முறை பூட்டியிருக்கிறீர்களா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போது கதைக்குள் செல்லலாம். நள்ளிரவு 3 மணிக்கு கதவை தட்டியவன் 2023ஆம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் பழைய ஓட்டு வீடு ஒன்றில் தனியாக வாழ்ந்து வந்தார் 62 வயதான ராமசாமி. அவருடைய மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பே உயிரிழந்து விட்டார். பிள்ளைகள் வேலைக்காக வெளிநாட்டில் இருந்தனர். அந்த வீட்டில் அவர் மட்டும். கிராம மக்கள் சொல்வதன்படி ஒவ்வொரு இரவும் சரியாக 3 மணிக்கு அந்த வீட்டுக் கதவு 3 முறை தட்டப்படும். முதலில் யாரும் அதை நம்பவில்லை. ஒரு நாள் ராமசாமி அருகிலிருந்த தேநீர் கடையில் இதை பற்றி பேசினார். ஒவ்வொரு இரவும் யாரோ கதவை தட்டுகிறார்கள், திறந்து பார்த்தால் யாரும் இருப்பதில்லை. எல்லோரும் சிரித்தார்கள். ககாற்றாக இருக்கும் என்றார்கள். நாயாக இருக்கும் என்றார்கள். ராமசாமியும் அதையே நம்ப முயன்றார். ஆனால் அடுத்த இரவு மீண்டும் 3 முறை. டக் டக் டக். இந்த முறை அவர் கதவை திறக்கவில்லை. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். யாரும் இல்லை. அடுத்த நாள் காலையில் வீட்டு வாசலில் ஈரமான காலடி தடங்கள் இருந்தன. ஆனால் அவை வீட்டை நோக்கி வந்திருந்தன. வீட்டை விட்டு வெளியே சென்ற தடங்கள் எதுவும் இல்லை. அதை பார்த்த பிறகு ராமசாமி யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. சில நாட்கள் அமைதியாக கடந்தன. ஒரு மழை இரவு. மீண்டும் அதே சத்தம். டக் டக் டக். இந்த முறை கதவை தட்டிய சத்தத்துடன் மெதுவான ஒரு குரலும் கேட்டது. கதவை தெற. அந்த குரல் அவருடைய மறைந்த மனைவியின் குரலைப் போலிருந்தது. ஒரு கணம் அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. கதவை திறக்க அவர் கையை நீட்டிய போது சுவரில் தொங்கியிருந்த அவரது மனைவியின் புகைப்படம் திடீரென கீழே விழுந்தது. அந்தச் சத்தத்தில் அவர் திடுக்கிட்டார். கதவை திறக்காமல் பின்வாங்கினார். அந்த இரவு முழுவதும் கதவை யாரோ மெதுவாக தட்டிக்கொண்டே இருந்தார்கள். விடியற்காலையில் சத்தம் நின்றது. காலை வெளிச்சத்தில் கதவை திறந்தபோது வாசலின் முன் ஒரு பழைய மர நாற்காலி இருந்தது. அது பல ஆண்டுகளாக வீட்டின் பின்புற கிடங்கில் பூட்டியிருந்த நாற்காலி. அதை அங்கே யார் கொண்டு வந்தார்கள்? எப்படி வந்தது? அதற்கு யாரிடமும் பதில் இல்லை. அதன் பிறகு ராமசாமி அந்த வீட்டில் இன்னும் 1 மாதம் மட்டுமே வாழ்ந்தார். பிறகு வீட்டை பூட்டிவிட்டு வேறு ஊருக்குச் சென்றார். இன்று வரை அந்த வீடு காலியாகவே இருக்கிறது. அந்த கிராமத்தில் இன்னும் ஒரு நம்பிக்கை உள்ளது. இரவு 3 மணிக்கு யாராவது உங்கள் கதவை 3 முறை தட்டினால், முதல் முறை கேளுங்கள், 2ஆம் முறை அமைதியாக இருங்கள், 3ஆம் முறை ஒருபோதும் கதவை திறக்காதீர்கள். ஏனெனில் வெளியே நிற்பது மனிதராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்கள். இது போன்ற மேலும் பல மர்மக் கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை இரவில் யாராவது கதவை தட்டினால் ஒரு முறை யோசித்துவிட்டு மட்டுமே திறக்குங்கள்.